தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலியின் ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்போம். வாங்க நாம் தமிழர். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, உயிர்மை நேயர்களான நாம் தமிழர் கட்சியினர் மீது இந்த திருமுருகன் காந்தி எனும் போலி தமிழ் தேசியவாதி நாகை திருவள்ளுவனை கொல்ல நாம் தமிழர் கட்சியினர் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றனர் என்ற பழியை சுமத்த சமூக வலைதளங்களை தற்போது பயன்படுத்தி கொண்டுள்ளார் என்ற செய்தியில் எல்முனையளவேனும் உண்மையுள்ளதா என்பதனை கண்டறியவே இன்னைக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். சரியா? நாம் தமிழர் கட்சியினர் மண்ணானாலும் சரி, மலையானாலும் சரி, மரமானாலும் சரி, செடியானாலும் சரி, பறவையானாலும் சரி, விலங்கானாலும் சரி, மனுஷனே ஆனாலும் சரி, அவங்கள நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவன் நாம் தமிழர் கட்சியினர். இப்பேற்பட்ட மனப்பக்குவம் கொண்ட மனித நேயர்கள் மீது, மனித இனங்களை நேசிக்கக்கூடிய, உயிர்களை நேசிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் மீது நீ ஒரு குலப்பலியை சுமத்துறதுக்கு திமுக கூலியை வாங்கிட்டு மாரடிக்க சமூக வலைதளங்களில் உக்காந்துட்ட. ஒன்றை கேள்வி கேட்காம அப்படியே நாங்கள் கடந்து போனோம்னா நாங்கள் யாரு? நாங்கள் தமிழ் தேசியவாதியா? அப்படி இருக்கவே மாட்டோம். சரியா? ஒன்றை வச்சு செய்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த ஊர் பஞ்சாயத்தவே நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். நாம் தமிழர் கட்சியினர் உயிர்மை நேயர்கள், மண்ணானாலும் சரி, மலையானாலும் சரி, அதை வெட்டுறதுக்கோ அள்ளி போகிறதுக்கோ நாம் தமிழர் கட்சியினர் அனுமதிக்க மாட்டோம். அப்பேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் ஒரு கொலையை செய்கிறதுக்கு துணிவோமா? அடுத்தவன் உயிரை பறிக்கிறதுக்கு நான் யாரா? நாங்கள் யாரு? ஆண்டவன் கேட்பான்டா. சரியா? அந்த வேலையை நாம் தமிழர் கட்சிக்காரன் எப்பவும் செய்ய மாட்டான். அப்பேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் மீது நீ நாகை திருவள்ளுவனை கொல்ல நாம் தமிழர் கட்சியினர் சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக ஸ்டாலின்கிட்ட கூலியை வாங்கிட்டு சமூக ஊடகங்கள் மீது, பத்திரிகையாளர் சந்திப்பின் மீது உட்காந்துக்கிட்டு நீ மாரடிச்சுக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால தானே நீயே இந்த மாதிரி பொய் செய்திகளை பூரா நீ பரவ விட்டுக்கிட்டு இருக்க. நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான்டா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கில் தொடர்புலே இல்லாதவங்க. சரியா? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினரும் நாம் தமிழர் கட்சியினர் தவிர்த்து மற்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான். சரியா? திமுக காரன் சம்மந்தப்பட்டிருக்கான், அதிமுக காரன் சம்மந்தப்பட்டிருக்கான், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சம்மந்தப்பட்டிருக்கான், செல்வப்பெருந்தகை அண்ணன் செல்வப்பெருந்தகையின் காங்கிரஸ் கட்சிக்காரனும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான். இவ்வளவு ஏன் நம்ம விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவனின் கட்சியின் தொண்டர்களும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான். சரியா? தேமுதிக காரன் சம்மந்தப்பட்டிருக்கான், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்களும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் தொடர்பில் இருக்கான். சரியா? அப்பேற்பட்ட அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தாண்டா சம்பந்தமே படலை. காரணம், நாம் தமிழர் கட்சியினர் உயிர் மேயர்கள். சரியா? உயிர்மேய நேயர்கள். சரியா? அப்பேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் மீது நீ போகிற போக்கில் ஒரு பொய்ச்செய்தியை, ஒரு பொய்ப்பழியை சுமத்தி விட்டுட்டு போயிடுவ. நாங்கள் அதை வாங்கி சுமந்துக்கிட்டு போவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? வச்சு செஞ்சிருவோம். நல்லா புரிஞ்சுக்கோ திருமுருகன் காந்தி அவர்களே, உன்னை சமூக வலைதளங்களில் வச்சு செய்வோம். சரியா? இந்த அண்ணன் திருமுருகன் காந்திக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்ந்ததை பற்றி கவலை இல்லை, பெட்ரோல் விலை உயர்ந்ததை பற்றி கவலை இல்லை, டீசல் விலை உயர்ந்ததை பற்றி கவலை இல்லை, மின் கட்டணம் உயர்ந்ததை பற்றி கவலை இல்லை, சொத்து வரி உயர்ந்ததை பற்றி கவலை இல்லை, பால் விலை உயர்ந்ததை பற்றி அண்ணன் திருமுருகன் காந்திக்கு கவலை இல்லை. ஆனால் நாகை திருவள்ளுவன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அது மட்டும்தான் அண்ணே திருமுருகன் காந்தி அவர்களுக்கு பெரிய கவலையாக இப்போ இருக்குது. சரியா? இது உண்மையிலேயே இது அண்ணன் திருமுருகன் காந்திக்கு இது உண்மையான கவலையா அப்படின்னா அது இல்லவே இல்லை. சரியா? அண்ணன் திருமுருகன் காந்தி கண்ணை உறுத்துறது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான் எந்த கட்சியுடனும் கூட்டணி சேராமல் தனிப்பெரும் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தின்
அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. 8.2% வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தற்போது தமிழ்நாட்டில் உருவெடுத்துள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த செய்தி தான் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களின் கண்ணை உறுத்துது. அதன் அடிப்படையில் தான் அண்ணன் திருமுருகன் காந்தி திமுகவின் ஸ்டாலின் கொடுக்குற அந்த கூலியை வாங்கிக்கிட்டு சமூக ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூலிக்கு மாரடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களே, தமிழ்நாட்டில் ஒரு 100 நாளைக்குள்ள 150 கொலைகள் நடந்திருக்கு. அதை பற்றி நீ கேட்டையா? என்னைக்காச்சும் வாய் திறந்தையா? வாய் திறக்க மாட்டேன். காரணம், நீ வாயை திறந்துட்ட அப்படின்னா திமுக மு.க. ஸ்டாலின்கிட்ட இருந்து வரக்கூடிய கூலி உனக்கு வராமல் போயிடும். கூலி வந்தால் தானே உன்னால் வாழ முடியும். கூலி வரலைன்னா உன்னால் எங்கிட்டு கூலி வாழ்வ? அதனால் நீ அந்த கொலைகளை பற்றியெல்லாம் பேச மாட்ட. இப்போ உனக்கு அண்ணே நாகை திருவள்ளுவனின் உயிர் மட்டும் பெருசாக தெரியுது. 100 நாளைக்குள்ள 150 உயிர்களை கொன்னானே இந்த திமுக திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில். அதை பற்றி நீ பேசணுமா வேண்டாமா? ஏன் அண்ணன் நாகை திருவள்ளுவன் உயிர் மட்டும்தான் உயிரா? மற்றவன் உயிரெல்லாம் மயிரா? நாகை திருவள்ளுவன் உயிர் மட்டும் உயிர், மற்றவன் உயிர் பூரா மயிர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீயே இப்போ திமுக கொடுக்குற அந்த கூலிக்கு சமூக ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்க. அதோட நிற்கிதா? தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து போன வருஷம் 30 பேர் செத்துட்டான். இந்த வருஷம் 70 பேருக்கு மேலே செத்துட்டான். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே உடல் உறுப்புகள் செயலிழந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட செயலை தமிழ்நாட்டில் கொண்டு சேர்த்த இந்த திமுக அரசை பற்றி நீ ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்கிறியா? அதெல்லாம் உன்னால் பேச முடியாது. காரணம், திமுக காரன் கொடுக்குற அந்த கூலி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதன் அடிப்படையில் தான் நீ அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேன். உனக்கு உள்ள ஒரே ஒரு பிரச்சனை, நாகை திருவள்ளுவனை நாம் தமிழர் கட்சியினர் கொல்ல சதி திட்டம் தீட்டினர் அப்படிங்கிற ஒரே பிரச்சனை தான். இதை சமூக ஊடகங்களில் நீ பரப்பணும். அதன் மூலமாக இந்த செய்தி மக்கள் மத்தியில் போய் சேரணும். அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினரை மக்கள் அவமதிக்கணும். இதைத்தானே நீ எதிர்பார்க்க? இது நிச்சயம் நடக்காது திருமுருகன் காந்தி அவர்களே, இது நிச்சயம் நடக்காது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினர் தமிழ் தேசிய மக்களிடம் போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். சரியா? அவன் போய் விதை ஊனிட்டான். அது மரமாக தான் இனி வளருமே தவிர செடியிலேயே கருகி போகாது. புரிஞ்சுக்கோ திருமுருகன் காந்தி அவர்களே, அது நிச்சயம் நடக்காது. நாட்டில் கள்ளச்சாராயம் பெருகிருச்சு, கஞ்சா விற்பனை பெருகிருச்சு, போதைப் பொருட்கள் கடத்தல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இத்தனையிலையும் திமுக காரன் தொடர்பில் இருக்கான். கஞ்சா வழக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை சொல்லு? கஞ்சா வழக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை? போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனில் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறத உன்னால் சொல்ல முடியுமா? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கஞ்சா வழக்கு இருக்கத்தான் செய்யுது. போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருந்தும் அதை பற்றியெல்லாம் பேசாத இந்த திருமுருகன் காந்திக்கு நாகை திருவள்ளுவனை கொல்ல நாம் தமிழர் கட்சியினர் சதி திட்டம் தீட்டினது போல ஒரு பொய் செய்தியை பரப்புறதுக்கு மட்டும் ஊடகங்களை பயன்படுத்துகிறாரு இந்த திருமுருகன் காந்தி. உன்னுடைய சிந்தனை மிகவும் மலிவானதாக இருக்குது. அதையெல்லாம் செருப்பில் போட்டு நசுக்கிட்டு போயிடுவோம் நாம் தமிழர் கட்சியினர். சரியா? நாட்டில் நீட்டு தேர்வை விளக்குவோன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த இந்த திமுகவால் நீட்டு தேர்வை விளக்குறதுக்காக டெல்லியில் போய் மத்திய அரசை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. சரியா? மீனவர்கள் பிரச்சனையில் டெய்லி மீனவர்களின் படகுகளை பறிச்சிட்டு போயிடுறான் இலங்கை கடற்படையினர். டெய்லி மீனவர்களை கடத்திட்டு போயிடுறான் இலங்கை கடற்படையினர். அதை கேட்கறதுக்காக இந்த திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் வகைராக்கள் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சிகிட்ட போய் பேச முடியல. நாட்டில் இருக்கிற 1008 பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப ஒன்று வேண்டாம். சமீபத்தில் நடந்த மாநிலங்களின் நிதிநிலை குறித்த
மாநாட்டிற்கு போக வழி இல்லாத இந்த திமுக பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி பேசுகிற இந்த திமுக அந்த மாநாட்டில் ஏன் போய் சேரல? எதுக்காண்டி போகலை? அதுக்கு போகிறதுக்கு இந்த திமுக திராவிட மாடல் மு.க. ஸ்டாலினுக்கு வழி இல்லை. காரணம், அது எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளான நீட்டு தேர்வுக்கு விலக்கு கேட்டு இந்த திமுக அரசால் போக முடியாது. மீனவர்களின் படகுகளை பறிக்கும் இலங்கை இராணுவத்தை கண்டிக்கிறதுக்காக மத்திய அரசை சந்திக்க போக முடியாது. இது போன்று பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்காகலாம் இந்த திமுக திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின் அரசால் மத்திய அரசை போய் சந்திக்க போக முடியாது. ஆனால் கருணாநிதிக்கு செல்லா காசு அந்த 100 ரூபா நாணயத்தை வெளியிடுறதுக்காண்டி மத்திய அரசு பாரதிய ஜனதாவின் மத்திய அரசு காலில் போய் விழுந்து கெஞ்சி கதறி அவன்கிட்ட போய் இந்த இதுக்கு மட்டும் அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றதுக்கு மட்டும் அவன் காலடியில் போய் விழுந்து வாங்கிட்டு வர்றதுக்கு முடியுது. அப்படின்னா நீ யாருக்கான அரசு நடத்திக்கிட்டு இருக்க? மக்கள் நலன் சார்ந்த நீட்டு தேர்வை நீக்க முடியாது, மீனவர் பிரச்சனையை நீக்க முடியாது, விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகள் பேர் கூட்டம் போட்டியான்னு சொல்லி விவசாயிகள் மேலே போய் குண்டாஸ் போட்ட ஒரே ஈனப்பிறவி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு தான். சரியா? விவசாயிகள் மீது போய் குண்டாசி எவனாச்சும் போடுவானடா? அவனை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. உங்கள் திமுக அரசை எதிர்த்து பேசியாச்சுன்னா உடனே சங்கின் பட்டத்தை கட்டி நீ அவனை வாயை அடைச்சி போட்டலாம் நீ நினைக்கிற. நீ சுமத்துற பழியெல்லாம் சுமந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை. திருமுருகன் காந்தி அவர்களே, நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. நாங்கள் பெரிய லட்சியத்தோடு தமிழ்நாட்டில் வளம் வந்துக்கிட்டு இருக்கோம். பிரபாகரன் எனும் தூய தமிழ் தேசியவாதியின் கொள்கைகளை சுமந்து கொண்டு நாங்கள் தமிழ்நாட்டில் வளம் வந்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் சீமானின் இலக்கு பெரியது. சரியா? அவன் கூட இருந்து பாரு, அவன் படுற கஷ்டம் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். தமிழ் நாட்டில் இனமாகவும் மதமாகவும் பிரிஞ்சு கிடந்த தமிழ் இனத்தை ஒன்றாக்குவதற்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் படும்பாடு என்னன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் இனமா ஒன்றிணைச்சிருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது நீ கொலைப்பழி சுமத்திட்டு போயிடலான்னு நீ நினைக்கிற. சரியா? அது நிச்சயம் நடக்காது. நாம் தமிழர் கட்சியினர் எப்பொழுதும் கொலை பாதகத்திற்கு உடந்தையாகவே மாட்டான். சரியா? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் சம்மந்தப்படாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாம் தமிழர் கட்சி தவிர அனைத்து கட்சிகளும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் தொடர்பில் இருந்திருக்காங்க. சரியா? இவங்களையெல்லாம் உன்னால் கேட்க முடியாத திருமுருகன் காந்தி நாம் தமிழர் கட்சியினர் மீது கொலைபலி சுமத்துறதுக்கு நீ திமுக காரன் மு.க. ஸ்டாலின் கொடுக்குற அந்த கூலியை வாங்கிக்கிட்டு மாரடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இறங்கியிருக்க. தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது திருமுருகன் காந்தி அவர்களே. அதை எடுத்து பேசு. ஆம்பளையாக இருந்தால் நீ அதை எடுத்து பேசு. அதை எடுத்து பேசிட்டு நீயே கூலியை வாங்கிட்டு போ. திமுக கட்சிக்காரன் அதுக்கப்புறம் உனக்கு கூலி கொடுத்தானா அதை வாங்கிட்டு போ. நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்கிறோம். கள்ளச்சாராயம் பெருக்கு எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. கஞ்சா நாடுங்கும் இலவசமாக கூட கொடுத்துருவாங்க போல தெரியுது. போகிற போக்க பார்த்தா கஞ்சாவை தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த திமுக அரசாங்கம் இலவசமாக கொடுப்பாங்க. டாஸ்மாகை கூட இன்னும் போகிற போக்கில் இலவசமாக கொடுத்துருவாங்க. சரியா? டாஸ்மாகில் உள்ள சரக்கை கூட போகிற போக்கில் இந்த திமுக திராவிட மாடல் அரசு இலவசமாக கொண்டு போய் வீட்டுக்கு சேர்த்தாலும் சேர்த்துருவேன். அந்த மாதிரி அரசு நடத்திக்கிட்டு இருக்கான் இந்த திமுக திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின். அவனை கேட்குறதுக்கு உனக்கு வாயில் ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சியினர் மீது இல்லாத கொலைப்பலியை சுமத்தி நாம் தமிழர் கட்சியில் முடைக்கலாம்னு நீ பார்க்குற. இது எதுக்காக நீ இந்த செயலை செய்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழக மக்களை கிளைகள் தோறும் சென்று சந்திப்பதற்காக ஒரு பயண திட்டத்தை இப்போ போட்டிருக்காரு. அந்த பயணத்தை தடை செய்யணும், அந்த பயணத்தை முடக்கணும்னு நீ போலி தமிழ் தேசியவாதிகளான சுபவி, தியாகு, அண்ணன் திருமா போன்ற போலி தமிழ் தேசியவாதிகள்
திமுக கொடுக்கக்கூடிய அந்த கூலியை வாங்கிட்டு தமிழ்நாட்டில் மாரடிக்கிறதுக்காக இப்போ சமூக வலைதளங்களில் உட்காந்து உரையாடிக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், தமிழ் இனத்திற்கு நீ செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும். திருமுருகன் காந்தி அவர்களே, காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும். அதுவரை காத்திரு. நாம் தமிழர் கட்சியினர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை காத்திரு. உன்னை போன்ற போலி தமிழ் தேசியவாதிகளை புடுங்கி எறிவோம், கலைந்து நாம் தமிழர் கட்சியினரை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவோம். தூய தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் கட்சியினர் தமிழகத்தில் படைப்போம் என்பதை உறுதியாக குறிக்கிட்டு, இன்னைக்கு நீ சொல்லியிருக்கிற அந்த நாகை திருவள்ளுவன் கொலைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எல்முனையளவும் தொடர்பு இருக்காது என்பதனை உறுதி செய்து இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை இன்னைக்கு முடிக்கிறோம். நாம் தமிழர்.